இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 NCERT chapter 2 polynomials exercise 2.3 வந்து பார்க்கலாம். Divide the polynomial p of x by the polynomial g of x and find the quotient and remainder. p of x equal to x cube minus 3x square plus 5x minus 3. g of x வந்து x square minus 2. So x cube minus 3x square plus 5x minus 3 x square minus 2. இங்க x square இருக்கு, இங்க x cube இருக்கு. So x cube வந்து கொண்டுட்டு வரணும். So இங்க x போட்டா x square into x எவ்வளோ? x cube. Next 2. இங்க வந்து minus 2 இருக்கு, இங்க x இருக்கு. So minus 2x வரும். இங்க வந்து 5x வருமா? So minus இங்க minus 2x, minus 2 into x minus 2x. இப்போ நம்ம வந்து சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணணும். இங்கே ப்ளஸ்னா மைனஸு, இங்கே மைனஸ்னா ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே வந்து மைனஸ் 3x ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதணும். இங்கே வந்து மிடில் டேர்ம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது, இந்த டேர்ம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து ப்ளஸ்ஸு தான். 6 7. ஸோ சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் 3. இப்போ 3x ஸ்கொயர் வந்து கொண்டுட்டு வரணும், அதாவது மைனஸ் 3x ஸ்கொயர் வந்து கொண்டுட்டு வரணும். ஆல்ரெடி இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் 3 இங்கே போட்டோன்னா மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர். இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. 2 3s are 6. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் 6. இங்கே வந்து இப்போ நம்ம சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணணும். மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸுனா மைனஸு. ஸோ இங்கே கேன்சல் ஆயிரும். 7x, இந்த மிடில் டேர்மை நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இங்கே மைனஸு, இங்கே மைனஸ்னால் மைனஸ் இன்ட் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 9. சிம்பிள் மட்டும் மைனஸ் சிம்பிள் போட்டுடணும். நெக்ஸ்ட் கொஷின். p of x equal to x power 4 minus 3x square plus 4x plus 5. g of x equal to x square plus 1 minus x. So x power 4 3x square plus 4x plus 5. இங்கே வந்து x square, இங்கே வந்து plus 1 இருக்குது. x squareக்கு அப்புறம் minus x plus 1, x square x plus 1ன்னு போட்டுருணும். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி போடணும். இங்கே x power 4 இருக்குது. ஸோ x power 4 வந்து கொண்டுட்டு வரணும். இங்கே x square இருக்குது, இங்கே x square கொண்டுட்டு வந்தால் x squareனா x power 4 ஆயிரும். இப்போ மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸு, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் கியூப். அப்போ மைனஸ் எக்ஸ் கியூப். இங்கே வந்து எக்ஸ் கியூப் வந்து இல்லை. ஸோ அதை வந்து இங்கே வந்து நம்ம தனியாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயரு, சரி மைனஸ் இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப். அடுத்து 1 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து 1x ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன? 1x ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் 1x ஸ்கொயர். இப்போ இங்கே வந்து சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணணும். மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸுங்கிறதுனால மைனஸு, அகெயின் இங்கே வந்து ப்ளஸ்ஸு. இப்போ இது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, அப்போ 4x ஸ்கொயரு. இந்த எக்ஸ் கியூபை வந்து நம்ம இங்கே எடுத்து போட்டுக்கணும். இங்கே வந்து ப்ளஸ்ன்னு மாறினதுனால எக்ஸ் கியூப்னு போட்டால் போதும். அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கேயும் மைனஸ், நம்ம மிடில் டேர்ம் பார்க்கக்கூடாது. மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறதுனால 4x ஸ்கொயரு. மைனஸ் சிம்பிளை மட்டும் போட்டுடணும். ப்ளஸ் 4x ப்ளஸ் 5. இந்த எக்ஸ் கியூப் வந்து இங்கே வந்துடுச்சு. எக்ஸ் கியூபு, இப்போ எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸு 5. அடுத்து இப்போ எக்ஸ் கியூப் வந்து கொண்டுட்டு வரணும். இங்கே வந்து ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ப்ளஸ், இதுவும் ப்ளஸ் தானே. ஸோ அதனால் ப்ளஸ் எக்ஸ்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் கியூப். இப்போ மைனஸ் எக்ஸு, இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே எக்ஸ்.
அப்போ இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 1x ப்ளஸ் 1x. இப்போ நம்ம வந்து இங்கே சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணணும். மைனஸு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, இங்கே வந்து மைனஸ். ஸோ இது கேன்சல் ஆயிரும். மிடில் டேர்ம் நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்கிறதுனால 3x². ஆனால் கிரேட்டர் சிம்பிள் போடணுங்கிறதுனால மைனஸு. இப்போ இதில் வந்து மிடில் டேர்ம் பார்க்க மாட்டோமா, ப்ளஸ்ஸு மைனஸு, ஸோ 3x. ஆனால் இங்கே வந்து என்ன சிம்பிள், ப்ளஸ் தான் வந்து கிரேட்டர் சிம்பிள், ஸோ ப்ளஸ் போட்டுறணும். இப்போ 5. இப்போ அடுத்து இப்போ -3x² வந்து கொண்டுட்டு வரணும். இங்கே ஆல்ரெடி வந்து x² இருக்கு, இங்கே வந்து 3x² இருக்கு. அப்போ இங்கே வந்து -3 போட்டோன்னா -3x² ஆயிருமா, x², இங்கே -3 இருக்கு, ஸோ -3x² ஆயிரும். நெக்ஸ்ட்டு -x, இங்கே வந்து +x, ஸோ x இங்கே வந்து இங்கே -x, இங்கே வந்து 3. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, ஸோ x இன்ட்டு 3 என்ன, 3x, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஸோ 3x. அடுத்து 1, இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. 1 இன்ட்டு 3 எவ்வளோ, 3. ஆனால் ப்ளஸ்ஸு, இது மைனஸுங்கிறதுனால மைனஸு. 1 இன்ட்டு 3 3. இப்போ சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, ஸோ இது கேன்சல் ஆயிரும். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸுங்கிறதுனால இங்கே வந்து இதுவும் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ இது மட்டும் ப்ளஸ்ஸு, இங்கே வந்து ஏன் கேன்சல் ஆகுதுன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, நம்ம மிடில் டேர்ம் நம்ம பார்க்க மாட்டோம், அதனால இது வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து நம்ம சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோமா, ப்ளஸ்ஸுங்கிறதுனால 6 7 8. ஸோ கோஷன்ட் x² + x - 3, ரிமைண்டர் வந்து 8. நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாமா. இதில் p of x = x⁴ - 5x + 6, g of x வந்து 2 - x². ஸோ x⁴ - 5x + 6. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து -x² வந்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம், அதுக்கப்புறமா +2. ஃபஸ்ட்டு x⁴, 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 அதுக்கப்புறமா வேரியபிள் எழுதணும். அதே மாதிரி இதில் வந்து இப்போ 2 - x² இருக்குது, அதனால -x² ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் +2 போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து x⁴ வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது, இது வந்து மைனஸ் இருக்கிறதுனால -x². அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் வந்துடும். அப்போ x², x⁴. இப்போ 2, இங்கே வந்து x² இருக்குது. அப்போ இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் -2x². ஆனால் இங்கே வந்து 2x² இல்லை, அதாவது x² வந்து இல்லை, அதனால அதை வந்து நம்ம இங்கே தனியாக எடுத்து எழுதிடலாம், -2x². இப்போ நம்ம வந்து சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸு, இங்கே வந்து ப்ளஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இதை கிராஸ் பண்ணிடலாம். இப்போ -5x + 6, இதை வந்து இங்கே எடுத்து எழுதிடணும். 2 - 2x². இப்போ x², x, 6. ஏன் இங்கே எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு x², அப்புறம் x, அப்புறம் வேரியபிள். ஓகே, இப்போ 2x². இப்போ 2x² வந்து நம்ம கொண்டுட்டு வரணும். இங்கே ஆல்ரெடி x² இருக்குது. அப்போ -2 கொண்டுட்டு வரலாமா. ஸோ மைனஸ் இன்ட் மைனஸ்னால் இங்கே வந்து +2x². இங்கே நம்ம சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்ல, ஸோ 2x². -x² -2 அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 × x², 2x². இப்போ 2 2s are 4, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ -4. இப்போ நம்ம சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ்ங்கிறதுனால மைனஸு, இங்கே மைனஸுங்கிறதுனால ப்ளஸ்ஸு, ஸோ இது கேன்சல் ஆயிரும். இப்போ 5x
இங்கே மிடில் டேர்ம் நம்ம பார்க்க மாட்டோம், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ 7 8 9 10. ஆனால் சிம்பிள் வந்து ப்ளஸ் சிம்பிள் தான்.